பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய நெல்லிக்காய் 1/2 கிலோ, மிளகாத்தூள் 5 ஸ்பூனு, கடுகு வெந்தயம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூனு, நல்லெண்ணெய் 1 டம்ளரு, உப்பு தேவையான அளவு. இப்போ அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி இட்லி பூனியில் நெல்லிக்காவை வேக வைக்க போகிறோம். அதில் தண்ணி காய வச்சு நம்ம தட்டையை வச்சு அதில் வச்சு ஆவியில் வேக வைக்கலாம். நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் ஊறுகாவுக்கு நல்லாயிருக்கும். ஆவியில் வேக வச்சு நம்ம அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சு நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இதை வந்து நம்ம கொட்டையை எடுத்துக்கலாம், தனியாக ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம கத்தி வச்சதுமே நம்மளுக்கு ஈஸியாக ஒரு நெல்லிக்காய் தனியாக வந்துடும், கொட்டை தனியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற எல்லா நெல்லிக்காயும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். நெல்லிக்காய் தனியாக, கொட்டை தனியாக, இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ எப்படி ஊறுக போகிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குண்டால் கடுகும் வெந்தயமும் தனித்தனியாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூனு. இப்போ மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வாசனைக்காக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ நெல்லிக்காவுக்கு நம்ம இதில் 1 டம்ளர் ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம கட்டி இல்லாமல் கரண்டி போட்டு கலந்துக்கலாம். ஈரமே படக்கூடாது, ஈரம் இல்லாத பாத்திரமாக எடுத்துக்கலாம். நம்ம நல்லா இந்த கட்டி இல்லாமல் நம்ம கலந்து விட்டு நல்லா கரைக்கணும். இதில் கடுகு வெந்தயமும் தனித்தனியாக வறுத்து அரைச்சிக்கணும். வறுக்கிறத தனியாக வறுத்துக்கலாம், அரைக்கும் போது ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். இப்போ நம்ம நெல்லிக்காவை அது கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து எல்லா நெல்லிக்காவும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். நம்ம இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா இந்த மிளகாத்தூள் இது எல்லாமே நம்ம நெல்லிக்காவில் படுற மாதிரி நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டோம்னா நம்ம ஊறுகாய் ரெடி ஆயிரும். நம்ம அதை ஒரு நாள் வெளியவே வச்சுருக்கலாம். நல்லா ஊறணும். ஒரு நாள் வெளியே வச்சுருந்தா போதும். நல்லா கலந்து கப்புன்னு மூடி காற்று போகாமல் ஒரு நாள் வெளியில் வச்சுருந்து நாம் அதுக்கப்புறம் நம்ம பவுனில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா 3 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி கலந்து ஒரு தட்டம் போட்டு மூடி எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வேறு பவுனில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜாடியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா கெடாமல் இருக்கும். தேங்க்யூ. September we met,